வியாழந்தோறும் நடைபெறும் வில்லிசையில் மகா பெரியவா அனுக்கிரக தொடருக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை புனித உள்ளங்களையும் அன்போடு நமஸ்காரம் செய்து வரவேற்கிறேன். ఎందరో మహానుభావులు అంతరికి వంతనము. எத்தனை மகான்கள் உண்டோ அத்தனை பேருக்கும் அநேக கோடி நமஸ்காரம் என்பதுதான் சத்குரு தியாக பிரம்மத்தின் தெய்வீக வார்த்தை. அதன்படி நம்ம நாடு ஞான பூமி, ஞானிகள் பிறந்த பூமி. வில்லிசையில் மகாபிரிவாவை தொடர்ந்து தரிசித்து கொண்டிருக்கும் நமக்கு இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய தினம், அக்டோபர் 5. அதனால் ஒவ்வொரு நாளும் சிறப்பித்து ஒவ்வொரு ஆச்சாரியர்களுடைய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழக்கம். இன்றைக்கு புதிதாக சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், பழைய நண்பர்கள் வழக்கம் போல் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி மகாபிரிவா தரிசன அனுபவங்களை வில்லிசை தமிழாக்கி, வெற்றி தமிழாக்கி, எளிமையாக்கி, இதயத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வெற்றியான தொடர்தான் இந்த தொடர். அதனால் இந்த வியாழக்கிழமை வந்திருப்போருக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பிவி பவன் இரண்டும் சேர்ந்து விடும் அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள், அடியேனும் விரும்புகின்றேன். இளம் தலைமுறையை அன்போடு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்கள் சார்பாக, உங்கள் சகோதரியாக, அவர்கள் சகோதரியாக நான் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய வில்லிசை நிகழ்ச்சி வழக்கம் போல் ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு ஆரம்பிக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து அதோடு பாட வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையையும் உங்கள் சகோதரியாக விடுத்து ஆரம்பிக்கின்றேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம், வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம். தெய்வத்தின் குரலே வேதம், தந்தனத்தோம் ஜீவகீதம். நாயிருக்க என்னும் பேச்சு, நாயிருக்க என்னும் பேச்சு, நமக்கெல்லாம் அதுவே மூச்சு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.
முத்தி நலம் சொன்னவனே தூய்மை செய் சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண் தற்பரனே நின்றாள் சரண் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் மனசே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் மனசே அன்பனும் வலைக்குள் படுபரம் பொருளே தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு முத்தமிழ் கலைகளே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை எத்தனையோ செய்திகளை முத்து
தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே ரத்தனத்தோ ஆமா ரத்தனத்தோ ஆமா ரத்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தும் பாட வந்தோம் நாம் இருந்து ஆவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நாயிருக்கேன் தெய்வத்தின் குரல் பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா நாராயணா அந்த குரல் நாராயண மந்திர குரல் ஆமாம் போடுங்க இது வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் ஆச்சாரியால் ரசிச்ச மந்திரம் வில்லு பாட்டு ஆமா வில்லு பாட்டு ஆனந்தம் அமைதி வரம் ஆனந்தம் அமைதி வரம் அன்பு சகோதரர் ஐயா கிருஷ்ணா ஸ்வீஸ் முரளி அண்ணா கிருஷ்ணா ஸ்ரீ முரளி அண்ணா விவி பவன் டைரக்டர் ராமசுவாமி ஆமா டிடி ஐயா வெங்கடாச்சலம் வாழ்க வெங்கடாச்சலம் வாழ்க பல வாரம் வந்தோர்க்கும் இந்த வாரம் வந்தோர்க்கும் இந்த வாரம் வந்தவர்க்கும் வரும் வாரம் வருவோர்க்கும் வில்லு பாட்டு ஆமா வில்லு பாட்டு வரமாகி அருகருமே வரமாகி அருள் தருமே வியாழனுக்கு வெற்றி அம்மா வெற்றி தரும் வில்லி செய்யாம வெற்றி தரும் வில்லி செய்யாம் குருவருளும் திருவருளும் வாழ்த்திடவே வாழ்த்திடவே கோடி புண்ணியம் வரம் தரவே கோடி புண்ணியம் வரம் தரவே எல்லாம் வல்ல கற்பகநாயகி கபாலீஸ்வருடைய திருக்கருணையினாலும் ஆஹா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி 3 தேவியருடைய அன்பு வெள்ளக்கருணையினாலும் பலே எத்திசையும் புகழ்மிணக்க இருந்த பெரும் தமிழினங்கே ஒவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளே அன்பு தமிழ்த்தாயே உன்னுடைய ஆசையினாலும் பாட்டுக்குத்தான் பல்லவி அனுபல்லவி சரணம் என்றிருக்கிறோம். இல்லை, நாட்டுக்கும் ஹிந்து தர்மத்துக்கும் பல்லவி அனுபல்லவி சரணமாக இருக்கும் நம்முடைய குருமகராஜ் அன்னை சாரதை சுவாமிஜி விவேகானந்தருடைய அருளினாலும் ஆஹா நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கோம். எப்படி வாழ்த்திட்டு இருக்கார்? நான் இருக்கேன், கவலைப்படாதேன்றார். பலே அப்படி ஒரு அன்பான குரலை கொடுத்து தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் குருவாகி தெய்வமாகி நமக்கு அன்போடு ஆசி தந்து கொண்டிருக்கும் வீட்டில் யாரும் ஆறுதல் எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை நினச்சிக்கோங்க, பரமாச்சாரியால் கண் முன்னால் வருவார். அப்படி ஒரு ஆசியை தரும் அந்த தெய்வத்தின் குரலையும் இதுவரைக்கும் நாங்கள் வில்லுப்பாட்டு எத்தனையோ வருடங்களாக நான் முதலையே சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். 7 வயசுலேருந்து பாடுறோம், 50 வருஷமாக பாடிட்டுருக்கோம். இதை வச்சு என் வயசை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லுவேன். ஆமாம், அப்பேற்பட்ட 50 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய தந்தையார் என்னுடன் இருந்தார். ஆனால் இன்று மேலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும். போன வியாழன் வரும்போது அப்பாவுடைய திதி மறுநாள் இருந்தது. இந்த வியாழனில் என்னென்னா அக்டோபர் 9ஆம் தேதி அப்பா மறைந்த தினம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான செய்தியா, இது சிந்திக்க வேண்டிய செய்தியா அல்லது சீரியஸான செய்தியா அல்லது ஆத்மார்த்த செய்தியா, எனக்கு அது டைட்டில் போட தெரியல, பத்திரிகை மாதிரி டைட்டில் போட தெரியல. போன வருஷம் நினச்சதை சொல்லிடுறேன், அதான் அனுபவம் இல்லையா. நினச்சதை அப்பா சொல்லுவாங்க, உண்மைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை, நினச்சதை சொன்னால் அது உண்மை என்று சொல்வார்கள். பொய் சொல்கிறவங்க தான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால தான் நம்ம நீதிமன்றத்தில் வந்து இதை வச்சு வள்ளுவர் குரலை வச்சு மேலே பேச சொல்கிற காரணம், அது அடியில் இருக்கும்போது பொய் வராது. அது 2 அடி நினைக்காதீங்க, பலத்த அடி. அது 1330 அடி. அது இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. அப்படின்னா பாருங்கள், இதில் என்னென்னா ஒரு தெய்வீக சம்பவம், அது ஒரு தெய்வீக அனுபவம். போன வருஷம் நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி அப்பா வந்து பரமஹம்சர் புனித அன்னை சாரதை ராமகிருஷ்ண மடத்தில் சுவாமி ரங்கநாதானந்தாஜிகிட்ட தீட்சை வாங்கினவங்க. 1990க்கும் முன்னாடி. அடியேனும் அப்படியே. ஆனால் அப்பாட்ட நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவேன், இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிறேன்ப்பா. ஏன்னா கடைசியில் ஒரு 10 வருஷ காலம் அப்பா மேடைக்கு போக முடியல. ஒரு பக்கம் பரமாச்சாரியால் படம் இருக்கும், ஒரு பக்கம் பரமஹம்சர் படம் இருக்கும், நடுவில் அவங்க அம்மா படம் இருக்கும். இதுதான் அப்பா கும்பிட்டு வந்த 3 தெய்வங்கள். ஸோ அப்பா சொல்கிறது என்ன, நினைவு இருந்தது. அப்பாவுக்கு ரொம்ப நல்லா நினைவு இருந்தது. ஒவ்வொரு 9 நாளும் கச்சேரி இருந்தது. அந்த 9 நாளும் கச்சேரியில் ஒரு நாள் நம்மளுடைய மயிலாப்பூரில் இருக்கும் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன் பள்ளிகள், விவேகானந்தர் இல்லம், மாணவர் இல்லம், அந்த மாணவர் இல்லத்தில் நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சி
வழக்கம் போல் போகும்போது நான் அப்பாட்ட சொன்னேன். ஏன்னா பரமஹம்சர் மீது பயங்கர பக்தி உண்டு அப்பாவுக்கு. ஏன்னா நான் போலேன்னா குருமகராஜ் தேடுவார்னு சொல்கிற அளவுக்கு அன்புள்ள ஒரே உள்ளம் அப்பா தான். ஏன்னா கச்சேரியிலன்னா அப்பா ராமகிருஷ்ண மட்டில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பக்தி உண்டு. அப்போ நான் கிளம்புறேன், நம்மளோட மடத்து கச்சேரி தான்ப்பா, கிளம்புறேன், கச்சேரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்ன வார்த்தை, நீ பாட்டுக்கு போ, நான் காட்டுக்கு போகிறேன்னாங்க. அது எப்படி தெரிந்தது, யார் சொல்லியிருப்பார்கள், என்ன எதிரொலி அது, அதையெல்லாம் சிந்திக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு அப்பா கிட்ட உங்கள் சார்பாக அந்த செய்தியோடு சரி போயிட்டு வந்து நீங்கள் அனுப்பிச்ச வீடியோவையும், அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் 2 அண்ணா அம்மா வந்திருக்கிறார்கள், அந்த வீடியோவையும் காமிச்சேன். நிகழ்ச்சி முழுக்க கேட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. விஜயதசமி அன்னைக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதோடு நின்றுது பேச்சு. ஆனால் அப்பேற்பட்ட அப்பா பேசலைன்னு நான் நினைக்கிறத விட அப்பா நம்ம மூலமாக பேசின்னு இருக்காங்க. எங்கள்கிட்ட பேசுகிறாங்க இல்லையோ, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் அப்பா மேலே நீங்கள் வச்ச. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்த உடனே காசிலேருந்து 2 தம்பதிகள் வந்தாங்க. அனுபவம் தானே எல்லாமே. சுப்பு ஆறுமுகனா வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னவங்களும் வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் தான் எங்களுக்கு பெரிய வரங்கள், அரசு கொடுக்கும் விருதுகளை ஒத்த அன்புகள். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய அண்ணா கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்கண்ணா ப்ளீஸ். சந்தோஷமான வரவேற்பை கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த அருமையான இந்த தரிசன அனுபவங்களை, அதாவது நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாருக்கும் நம்ம பிபி பவன் சார் எல்லாருக்குமா சேர்ந்து என்ன எண்ணம்னா, என்ன பக்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் வில்லுப்பாட்டு ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் உண்டுல்ல. இது பரமாச்சாரியால் தொட்டு ஆசீர்வதித்த அவருடைய கர தீட்சை கொடுக்கப்பட்ட கலை. இதை விட எங்களுக்கு பெருமை வேற என்ன வரும்னு. கரதீட்சை தான் வரதீட்சை எங்களுக்கு. இன்னொன்று சொல்லட்டுங்களா, 7 வயசுலேருந்து நான் பெரியவா முன்னாடி அப்பாவோட வில்லுப்பாட்டில் எத்தனை நூறுகள் பாடியிருப்பேனோ தெரியாது. சும்மா ஓய்வா இருந்தா சுப்பு ஆறுமுகத்தை கூப்பிட்டு வில்லுப்பாட்டு பாட சொல்லு என்று சொன்ன பெருமைக்குரிய ஒரே கலைஞர் சுப்பு ஆறுமுகம் தான். இன்னொன்று சொல்லட்டுமா, இது ஒரு அனுபவமாக பதிவு செய்கிறேன். ஒரு வாட்டி நாங்கள் ராமாயணத்துக்கு போயிருக்கோம். அப்பா எப்போ போனாலும் வில்லுப்பாட்டுக்கு போனால் ராமாஸ் லாட்ஜில் தங்கிட்டு பெரியவாளை பார்த்துட்டு காமாட்சியை பார்த்துட்டு அப்புறம் தான் அடுத்த கோயிலுக்கு போகிறது வழக்கம், கச்சேரிக்கு போகிறது வழக்கம். அப்போ வந்து பெரியவாளோட ஆசீர்வாதமும் உத்தரவும் வாங்கிக்கணுங்கிறதுக்கு நாங்கள் போகும்போது அவர் சொன்னது, அப்போ சொன்னது தான் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? எங்க கச்சேரி? அப்பா சொன்னால் இந்த மாதிரி கோனேரி குப்பத்தில் ராமாயணத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சுப்பு, நோக்கு ஒன்று தெரியுமா, ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். என்ன அதாவது ராமாயணத்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்க, ஒழுங்கா வில்லடிச்சவன் தான். அப்பா வந்து பரமசாரியால் பேசும்போது அப்படியே எல்லா மக்களுக்கு போய் சேரணும்ல, அந்த கவனத்தோட கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கவனம் இல்லை, பல லட்சம் கவனத்தோட. சுப்பு ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான் அப்படின்னோடனே என்ன சுவாமி அப்படின்னு அப்பா கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஒரு வில்லடிச்சான் சீதை கிடைச்சா, ஒரு வில்லடிச்சான் ராவணன் முடிஞ்சான். ராமாயணத்தையே வில்லை வைத்து பார்க்கும் பக்குவம் அவருக்கு இருந்ததுனால்தான் உன்னை வில்ல பார்த்தா ராமன் ஞாபகம் வருதுடா, உடுக்கையை பார்த்தா காசி ஞாபகம் வருதுடா. ராமன்னா ராமேஸ்வரம், காசினா சிவன், சவுத்தி நார்த்தி ஒன்னா இணைச்சு வச்சுட்டு நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பண்ணிட்டு இருக்குது நீதாண்டா என்று அவர் சொன்ன விஷயத்தை எத்தனை முறை நினைத்தாலும் நம்மளுக்கு அது இனிக்கும். சாதாரண ஒரு சிவப்பழகு விளம்பரத்தையே நம்ம பல லட்சம் முறை பார்க்கிறோமே, சிந்தனை அழகு விஷயத்தை எத்தனை முறை கேட்டால் தான் என்ன. இது சுவாமி விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னாங்களா, போன வாட்டி சொன்னதையே சொல்றீங்களே அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாராம், விவேகானந்தர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன போன வாட்டி சொன்னதை ஒழுங்கா கடைபிடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த தடவை சொல்லியிருக்க மாட்டேன், அதனால நீங்க கடைபிடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்று சொன்னதை ஒட்டி கலைஞர்களுக்கு அது ஒரு அழகான மகிழ்ச்சி என்று சொல்லி முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு.
நீங்க உடனே நினைச்சிடாதீங்க ஆ, முதியோர் இல்லத்து கிழட்டு கலையா என்று நான் நீங்கன்னு சொல்றது எல்லாமே உங்களை இல்லை சார், ஆ, யாரையோ சார். சரி. நான் வேற யாரை திட்ட முடியும்? வீட்டுக்காரர் தான் திட்ட முடியும், அவர் என்ன தான் திட்ட முடியும், வேற யாரை திட்ட முடியும்? எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது கிழட்டு கலையல்ல, முதியோர் இல்ல கலையல்ல. நிஜமா சொல்றேன், இந்த வாட்டி நவராத்திரியில 16ஆம் தேதி முதியோர் இல்லத்துல 90 வயசு பாட்டிகளுக்கு வில்லுப்பாட்டு பண்ண போறேன். பாட்டிக்கு வில்லுப்பாட்டு பாடுறதே என் டியூட்டி. ஆமாமா, ஏசி அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இளைஞர்களுக்கு பாடுவதை காட்டிலும் அந்த பாட்டிகள் என்னை தடவி கொடுக்கும் ஸ்பரிசத்தை அடைய நேசிக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் அன்னை சாரதை, அன்னை ராதை, அன்னை, அதாவது உலகத்துல எல்லாருமே வந்து நமக்கு பார்க்கக்கூடிய தெய்வங்களாத்தான் இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது முதியோர் இல்லத்து கலை அல்ல, கிழட்டு கலை அல்ல, சிந்திக்கும் கலை. நேற்று இன்று நாளை என்று முக்காலமும் உணர்த்தும் கதை. வில்லுப்பாட்டுல 2 முனை இருக்கு. அது ஏன் தெரியுங்களா? ஒன்று மகான்கள், ஒன்று மக்கள். 2 பேரையும் இணைப்பது, புரிய வைக்கும் கலை இந்த வில்லிசை கலை. ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ மகான்களா, ஐயோ நம்ம டச் பண்ண கூடாதுன்னு தப்பு பண்றதுக்கு லீனியன்ட்டா எடுத்துக்கிறாங்க. அது வல்ல, மகான்களுக்கும் நமக்கும் ஒரு டச் இருக்கணும். அந்த டச் மனசுக்குள்ள இருக்கணும், தைரியம் இருக்கணும். முதல்ல கும்பிடுறதுக்கு பக்தி, அப்புறம் சார் முதல்ல தைரியம். அந்த தைரியம் எப்படி வரும்? உள்ளத்துல கள்ளம் இல்லைன்னா வரும். உள்ளத்துல கள்ளம் எப்ப இல்லாம இருக்கும்? சரஸ்வதி தேவி மாதிரி ஆசை இல்லாம இருக்கணும். எந்த உள்ளத்தில் ஆசை இல்லையோ, எந்த உள்ளத்தில் கள்ளம் இல்லையோ, அங்க வந்து உடனே உட்கார்வா யாரு? கலைமகள். அதத்தான் என் பாரதி, நம்மவரு பாரதியார் எப்படி தெரியுமா சொன்னார்? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு சொன்னார். அதை நம்ம ராகம் போட்டு, தாளம் போட்டு, நிறவல், சுரலாம் போட்டு எல்லாம் பாடிட்டு மேட்டர் விட்டுறோம் சார். அது என்ன மேட்டர் தெரியுமா? வீடு கிடைக்காமல அந்த அம்மா உள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. வீடு கிடைக்காமல அவ வீடுதான் இந்த உலகமே. ஏன் அங்க போய் உட்கார்ந்து இருக்கானா? மனசை சுத்தமா வைடா, வெள்ளையா வச்சுக்குங்க. கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? அந்த மனசை சுத்தமா வைக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுப்பது இந்த மகான். அதனால் இந்த வில்லிசையை நம்முடைய முரளி அண்ணா தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மகான்களையும் மக்களையும் சேர்த்து வைத்து நானாக இருந்து ஆசீர்வாதம் செய்து போடும் வெற்றி முடிச்சு, வியாழன் முடிச்சு, வில்லு முடிச்சு என்றுதான் எங்களை அழைத்து பாட சொல்லியிருக்கோம். அந்த உள்ளத்துக்கு நீங்கள் ஒரு கரகோஷம் கொடுக்கணும். அதாவது விளக்கு ரெடி சார், மக்களும் ரெடி சார், ஏத்துறது யாருங்க? அவங்க தான் நிர்வாகிகள். கரெக்ட் தானே நான் சொல்றது? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்கறது கூட ரெடியா இருக்கோம். உங்களை எல்லாம் சந்திக்க வைப்பது யார்? அந்த நிர்வாக உள்ளங்களுக்கு நன்றியை செலுத்தி பொதுவா